வந்துடும். புரிஞ்சுக்கலாம். நம்ம வீட்டுல யாரும் அவங்க வேலை செஞ்சிருக்க மாட்டாங்க. நம்ம ஜோசியரு நம்ம ஞானத்தோட செஞ்சிருப்போம். நாம ஜெயிச்சிருவோங்கிற நம்பிக்கை முதல்ல வந்து நல்லா உழைச்சாரு. என்னங்கய்யா, முதல்ல நமக்கு பவர் வேணுங்க. ஏன்னா வர்றவங்க எதிர்த்து வந்து உட்காந்துக்கிறவங்க ஒரு கொஸ்டின் நிறைய கேள்வி கேட்டு கூட வருவாங்க. ஆனா அத்தனைக்கும் சொல்லி இந்த ஜோசியர் பரவாயில்ல, பொறுமையா இருந்து எனக்கு எல்லாம் திருப்தியா சொல்லிட்டாருன்னா பரவாயில்ல, அவரே நம்மளை வருத்தெடுத்து போயிட்டாருன்னா அவரு போய் நாளை விட்டு நம்ம ஜோசியர் தேவைப்படுத்து வரல. அதுக்கு நம்ம பரிகாரம் பண்ணிக்கணும் வேணாங்க சொல்லுங்க. என்னங்கய்யா, இது எதுக்காக நான் இந்த பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்றேன்னா, ஜோதிடம் என்பது நம்மளுடைய ரத்த உணவு. இப்ப எல்லாத்துடைய உறவு முறைகளும் ஜோதிடம்ங்கிறது நம்ம இன மக்கள், நம்ம எல்லாமே ஒரு தாய் மக்கள் மாதிரிங்க. யாருக்கு எங்க பின்ன மாதிரி ஒரு ஜோசியருக்கு கஷ்டம் வந்தாலும் அந்த வழி வேதனை எல்லா ஜோசியர்களுக்கும் சேர்த்து வேற வரும். அப்ப எல்லா ஜோசியும் பஞ்சாயத்து எடுத்தவங்களை காப்பாத்துறது நம்மளுடைய கொள்கை. அதனால நம்ம செஞ்சவங்க பாருங்க. அதனால தெரியலன்னா கூட நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஒருத்தருக்கு கண்ணே தெரியல, அவர்கிட்ட நல்லா சொல்லுவாங்க, அவர்கிட்ட போயிருக்காங்க. அவர் கணிக்க முடியாம கண்டுக்கல. நான் வீடு பத்திரிகைக்கு போயிருந்தேன். இன்னைக்கு அவர் வாக்கு சொன்னா நல்லா இருக்கும், கணிக்கிறது ஒரு கண் இல்லை. இப்ப 5 வருஷம் ஆச்சு. பரவாயில்ல கொடுங்க, அந்த ஜாதகத்தை நான் வாங்கி நான் சொல்றேன் ஐயா அவரோட ரத்த உறவு தான் அப்படின்னா. நீங்க ஜாதகம் நல்லா பாப்பீங்களான்னு கேட்டாரு. எனக்கு தெரிஞ்சு சொல்றாங்க அப்படின்னு. அப்புறம் ஜாதகத்தை பார்த்தேன். 3 நாளைக்கு முன்னாடி இடம் போக வேண்டியதான் கேட்டேன். அதுல அவர் விழுந்துட்டாரு. எப்படி இது என்ன சாப்பிடும் அப்படின்னாரு. இல்ல நீங்க இளவு போறது உண்மையா சொல்லுங்க, ஜாதகம் கரெக்டு, இளவுக்கு போறது உண்மை அப்படின்னா பரவாயில்ல. போனேன் ஐயா, போய் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். இன்னைக்கு அடுத்த நான் போக முடியும், ஜாதகம் பார்க்க வந்தேன். ரொம்ப சந்தோஷம். அது என்ன லாஜிக்னா, ஜாதகம் பார்க்க வரும்போது இப்போ இன்னைக்கு கோச்சாரத்துல மாத்தி எங்க இருக்குன்னு யாரும் தெரியுங்களா? யாரும் மட்டும் சொல்லுங்க. சூப்பர்மா, சுவாதி இருக்குதுங்களா? அப்போ இன்னைக்கு சந்திரன் எங்க போயிட்டு இருக்குதுங்க? நட்சத்திரம் ஏதோ ஒரு நட்சத்திரம். சூப்பர். அப்புறம் உத்திராடம்ங்கிறது சனி பாடங்கள், சனி பத்தி பேசுறது, சனியோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறது எல்லாம் கட்டுத்தானே. நட்சத்திர பஞ்சாங்கமே பார்க்க மாட்டாங்க, கோயில் கட்டுதானே. அப்ப இங்க இருந்து எடுத்துக்கங்க. சுவாதி இருக்குதுங்களாமா? சுவாதி விசாக கேட்ட எல்லாம் ஆகுது. இன்னைக்கு ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்திருந்தால் எப்படி? இன்னைக்கு ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்திருந்தா அவர் யாராவது மகர ராசியில, உத்திராட நட்சத்திரத்துல தனுசு ராசியிலயோ மகர ராசியிலயோ அவர் யாராவது வந்திருந்தா அவர் ஜாதகத்துல மாந்தி மேல சந்திரனுக்கு தான் பாருங்க. அவர் ஜாதகத்துல மாந்தி மேல இன்னைக்கு சந்திரன் போயிருக்குதா? அப்ப பின்னாடி இருக்கிற மாந்தி எங்க எந்த நட்சத்திரம் இருக்குது? சுவாதியில் இருக்குது. அப்ப 7 நாளைக்கு முன்னாடி சுவாதி நட்சத்திரம் வரும்ல, பின்னாடி எடுத்தீங்கன்னா 7 நாளைக்கு முன்னாடி இழப்பு போடுறதுன்னு கேளுங்க. அந்த சந்திரன் மாந்தி இழப்ப போட்டுட்டு தான் நம்ம வந்திருக்காரு. ரெடி ஐயா, மாந்திங்கிறது இறப்பு. அவருடைய சந்திரன் அவருடைய பாதையில வந்துட்டு இருக்குது. அப்ப என்னன்னா கோச்சாரத்திலையும் மாந்தி அங்கதான் இருக்கு. அந்த சந்திரன் மாந்தி மேல அந்த நட்சத்திரத்து மேல தொட்டு டிராவல் பண்ணித்தான் ஜோசியர்களுக்கு பார்த்துக்க. அப்ப எல்லா நாளும் ஒவ்வொரு நாளும் இடம் வீடு சொத்து சொல்லணும்னு சொல்லுவீங்க, மாந்தி மட்டும் இறப்ப சொல்லுவீங்க. அப்ப 3-4 நாளைக்கு முன்னாடி நீங்க ஜாதகம் பார்க்க வரும்போது உங்க மாந்தி மேல சத்திரம் கட்டிடுனா பின்னாடி போய் ஐயா இந்த 1 வாரத்துக்குள்ள நீங்க இடம் போடுறீங்கன்னா கேட்டீங்கன்னா கரெக்டா போயிருப்பாரு. ஐயா புரியுதா? சொல்லுங்க ஐயா. ஒரு டீ சாப்பிட்டு வந்துட்டு பாக்கலாம்னு சொல்றாங்க. டீ சாப்பிடுங்க. 8 இதுல கழிவு இன்னொரு செகண்ட் இருக்கு. அப்ப எப்படி நீங்க பாயிண்ட் எடுத்தீங்க? கரெக்டுங்களா சார்? ஒரு இதழ கொடுத்தனா 1 செகண்ட் அடிச்சு சொல்லுவீங்க. 8 இதழுக்கு 1 செகண்ட் அடிச்சா இன்னும் தூசு, இன்னும் சூட்சமம். அந்த காத்து அழகு உள்ள நுழைவுக்கு கூட அந்த ஜோசிகள் இருக்குல்ல, அந்த சேக் அழுகல் பிளானட். அதனால அவ்வளவு சீக்கிரமா யாரும் வந்து அவளை பாயிண்டா எடுத்து அவங்க சேட்டா கொண்டு வர முடியாது. அதுக்கு நீங்க இன்னொரு வேணா பண்ணலாம், பிரசன்னம் போட்டு வேணா ஜெயிக்கலாம். எப்படி? நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரு வீரரை தோற்கடிக்கிறேன்னா பிரசன்னம் போட்டு வேணா ஜெயிக்கலாம். சரி, அதுக்கு நீங்க இன்னொரு ஐடியா வச்சுக்கீங்களேன். அவங்க ஜாதகம் 2 பேர்த்தோட ஜாதகம் நம்ம கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை உதாரணம் அவங்க கேட்டது நல்ல பயிர் தானே. அதனால ஒருத்தர் கேட்டா தான் ஒரு விஷயம் பிறக்கும்.
நம்மளோட லக்னாதிபதி, இப்ப என்னோட ஜாதகத்துல ஒரு லக்னாதிபதி அவரோட ஜாதகத்துல போய் நீசமாயிட்டா ஆல்ரெடி நான் அவர்கிட்ட போய் தேட போறேன். அவரோட லக்னாதிபதி நம்ம ஜாதகத்துல நீசமாயிட்டா ஆல்ரெடி அவர்தான் தேட போறாரு. ஐயா சொல்லுங்க, கிரகங்களையும் முடிஞ்சு வச்சலாம். இதெல்லாம் இந்த கிரகம் பிறக்கும் போது நம்ம கிட்ட அடிக்காய். அப்ப நம்ம இந்த ஜாதகத்தை பார்த்துதான் செய்யும். அப்ப அந்த மூல நட்சத்திரம் ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நெருங்கலும் சொன்னாங்க. ரைட், ஓகே. மூல நட்சத்திரம் எங்க விழுந்துச்சு? கண்ணில் விழுந்துருக்குது. ரைட், இதுல வந்து ஆண் நாய்க்கு என்ன நட்சத்திரம் விழுந்துக்கிறாங்க? திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரம் எங்க இருக்குங்க? மிதுன ராசியில இருக்கு. கரெக்டுங்களா? அது யாரோட வீடு? அது மாணவனா வராதா சார்? அது புதன் மட்டும் மாணவன். இங்க மூல நட்சத்திரம் எங்க வருது? தனுசு. இது குருமேடா வருது. இது வாத்தியாரு, இது மாணவன். கரெக்டுங்களா? இதுல மாணவன் ஜெயிப்பாரா, வாத்தியார் ஜெயிப்பாரா? வெரி குட். அவ்வளவு முடியுங்க ஐயா. நீங்க படிச்சதுக்கு அப்புறம் வாத்தியார் எங்கிட்ட கூட பேசலாம், அது குரு சாபம். ஆனா படிக்கிறதுக்கு முன்னாடி ஆனா பேர் கொடுத்தது அந்த மூல நட்சத்திர குரு தானே. இப்ப சொல்லுங்க, அப்போ அந்த ஜாதகத்துல குரு கெட்டான், குரு கெட்டான். குரு கெட்டு போச்சுன்னா குரு கெட்டு போனா குரு கெட்டு போவாரு. அப்போ ஒரு ஜாதகத்துல அந்த குரு மூல நட்சத்திரம் தனுசு ராசியில இருக்கக்கூடியவர் குரு வாத்தியாரு, அதே மூலம். ஆனா அதை விட சிவனுக்கு தான் பவர் ஜாஸ்தி. ஆனா அதுக்கு திருவாதிரை வச்சிருக்காங்க. திருவாதிரை வச்சிருந்ததுனால உண்மையான சிவன் தான். ஆனா அவருக்கு வாகனம் என்ன கொடுத்துருக்காங்க சார்? திருவாதிரை ஆண் நாய் தானே. ஆண் நாய் ருத்ரன் பிறந்த நட்சத்திரம். அவர் ஆண் நாய் வேட்டைக்கு வச்சிருக்காங்க. ஆனா மூல நட்சத்திரம் இங்க தண்டாயுதம் வச்சுட்டு உலக அழிக்கிற சக்தி இங்க வச்சிருக்காங்க, தனுசு வச்சிருக்காங்க. உண்மையாலுமே சொல்ல போனா போர்க்கள ராசி என்ன ராசி சார்? போர்க்கள ராசியே வந்து தனுசு தானே. ஆயுதம் அம்பு மில்ல வச்சு எங்க பாக்குது? இல்ல இல்ல, எங்க பாக்குது? தனுசுல இருக்கு, எங்க பாக்குது? அப்ப பாதிப்பு என்ன கிடையாது ஐயா சார்? அம்பு மில்லும் எடுத்து நிலாவா மிதனத்தை 180 பாயிண்டா குழு வச்சா யாருக்கு காயமா? அப்ப மாணவர்கள் குரு ஜெயிச்சு தர போறாரு. எனக்கு ஐயா ஐயா இந்த மூல நட்சத்திரங்களை புரிஞ்சிருச்சா? அப்போ மூல நட்சத்திரக்கார எந்த காரியத்துக்கு கூட்டிட்டு போனாலும் அவங்க கிட்ட 5 நெஞ்சம் படைத்த ஒரு ஆஞ்சநேயர் கிட்ட அவர் நெஞ்ச பிளந்து காமிச்சிருக்கார். என்னுடைய மானசீகமான ராமன் நான் வந்து அப்படி வணங்கிட்டு வரேன். நான் உண்மையா இருக்கேன், நான் நேர்மையா இருக்கேன், இந்த உலகத்துக்காக நான் சேவை செய்ய பிறந்திருக்கேன். அதனால வந்து எனக்கு வாழ்க்கையே இல்லாட்டும் பரவாயில்ல, நான் பிறந்து மற்றவங்க நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் மூல நட்சத்திரமே. இப்ப உங்களுக்கு புரியுதா? இதுல டவுட் சொல்லுங்க, அடுத்தது போலாம். அதான்மா, 2 பேருமே பலம் தான். 2 பேருமே பலம், டிகிரி மாறுமல்ல. 2 பேருமே ஈக்குவல் பலம் தான். 180 டிகிரி 180 டிகிரி பலம் தான். யாரோ ஒருத்தர் வந்து அவங்க அப்பா அம்மா பெற்றது வேற, அதே டைமாவே இருக்கட்டும். இவங்க அம்மா பெற்ற டைம் வேற. அப்ப அவங்க பாட்டம் போட்டு செஞ்ச பொண்ணுங்க வேற, இவங்க பாட்டம் போட்டு செஞ்ச பொண்ணுங்க வேற. இதெல்லாம் ஒரே நேர்கோடு வருமாங்க? சும்மா சொல்லுங்க. அப்ப சொல்லுங்க, ஜெயிக்கிறதுக்கு நான் வந்து என்னுடைய அப்பா அம்மா என்னுடைய தாத்தா பாட்டி நான் செஞ்சு நாம ஜாதகம் பூர நட்சத்திரமே பூரமா. நான் பூர நட்சத்திரம் தான், நான் சிம்ம ராசி தான். இந்த ஆதிகால பரிகாரம்னு சொல்லி எடுத்து மக்களுக்காக நம்ம கொடுக்குறோம். ஆதிகால பரிகாரம் அதே பூர நட்சத்திரக்காரன் ஆதிகால பரிகாரம் வெளியே கொண்டு வரலாம். அப்ப எங்கேயும் தப்பு நடக்குது.